வண்டி அசுர வேகத்தில் போயிடுது கைஸ். அப்டேட் பண்ணேன், நான் பண்ணி ஐஃபோன் மாதிரி வருது. நல்லா யூஸ் வச்சுருக்கேன் கைஸ். சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம். கைஸ், நான் உங்கள் ஐடியா இல்லைப்பா. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா சிக்கன் செஞ்சு சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி போயிட்டுருக்கோம். முன்னாடி ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டி. இன்றைக்கி ஒரே ஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக விளாக் நம்ம சேனலில் வரும். மறக்காம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிமேடாக தான் இருக்கும். நம்ம போகும்போது எப்போவுமே பார்த்து தான் போகணும். நீங்கள் சப்போஸ் இந்த வழியில் யாராச்சும் ட்ராவல் பண்ண விருப்பம் பண்ணால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக இப்போ சித்தங்கோட்டை வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். சித்தங்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போகிற வழி தான் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போகிற வழி. இதில் தான் நம்ம போகணும். நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும். இது இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குண்டம் திருவிழா நடத்துவாங்க அந்த கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ். சித்தங்கோட்டை ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நம்ம உள்ள ரிவருக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் தார் ரோடு பார்த்தீங்கன்னா இருக்கும். கொஞ்சம் தூரம் காசு ஆனதுக்கப்புறம் புதுசாக மண் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரைஸ் பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்கோம். ஒருத்தர் வந்து பூண்டு தொளிக்கிறது, இன்னொருத்தர் வெங்காயம் தொளிக்கிறது, இன்னொருத்தர் வந்து தக்காளி வெட்டுறது. பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஆள். ரைஸ் ஃபைனலி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். நம்ம ஆள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை செஞ்சுட்ருக்காங்க. பூண்டு அவ்வளோதானா இருக்குதுண்ணா? இந்த பூண்டு தான் அதுக்கு ஒரு அழகே தனி. வெறி கொண்டு வெட்டிகிட்ருக்காரு. ரொம்ப நேரம் வெட்டிகிட்ருக்காரு. 3 தக்காளி இன்னும் வெட்டி முடிச்சிட்டார் ஃபைனலாக. இன்னும் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தீஷ். இவர் 9th படிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் ஜெயகிருஷ்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ளே வரமாட்டாருங்களாமா. இவர் தான் நம்ம சம்பத்குமார் நானா பேர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மாதிரி சேனலை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிருக்காரு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா தர்ஷன். இவர் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டு. இவர் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட வந்திருந்தார் ஜெய்வர்தன். இவர் NLP வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சுட்டுருக்காரு. வெல்கம் டு தாமு சேனல். தாமு விளாக்ஸ். இதெல்லாம் வீடியோ எடுங்கடா, எடிட்டிங் பண்ணி போடு. ரைஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் தான் நம்ம சட்டி வச்சு சாப்பாடாக போகிறோம். நம்ம அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பசங்க. இப்போ நம்ம சிக்கன் கழுவுறது தான் போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சித்தங்கோட்டை ஆறு. இங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் கழுவுறோம். பார்த்தீங்கன்னா அரிசி கழுவிட்டுருக்கோம். கைஸ், நம்ம எப்போவுமே சண்டே ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஏதாச்சும் பசங்க கூட சேர்ந்து பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா க்ளீன் பண்ணு ப்ரோ. இந்த மாதிரி ஆத்தோரத்தில் நின்று பாருங்கள். அப்படியே சிலு சிலுன்னு ஒரு காற்றடிக்கும் பாருங்கள். சும்மா வேறு லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை நீங்கள் தெரியுதுங்களா, அந்த கிரிமலை இருக்குங்க இல்லைங்களா, மேலே ரங்கராமன் கோவில், அது இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது. இப்போ அது கடியில் தான் பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நம்ம சிக்கனும் கழுவி வச்சு, அரிசியும் வந்து நம்ம கழுவி வச்சு இன்னும் போய் நம்ம அடுப்பில் வச்சு தான் நம்ம சமைக்கணும். உப்பு சிக்கன் போட்டுக்கலாம் கைஸ். கலரா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலையை அறுத்தாச்சு. வாழை இலையில் நம்ம சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களாங்க, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது. ஆறு பக்கத்துலேயே சமைக்கிறோம். கரெக்டாக இலையருக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்து மொட்டை வச்சுருக்குது. பார்த்தீங்களா வாழை இலையில் அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்த தடவை வந்து கோரும். நம்ம தொட்டுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து அது கோராது. ஏன்னா வந்து அந்த மொட்டை அப்படியே விட்டுட்டு போயிடுது. அதனால தொடக்கூடாது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. எல்லாம் லைனாக வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம கார்த்தி தான் பார்த்தீங்கன்னா பரிமாறிட்டுருக்காரு. சிக்கன் கிரேவி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். எனக்கு கொஞ்சமாக தோடு ஓகே எடுப்பார். இவ்வளோ சூடாக்கு எப்போ சாப்பிட்டு முடியும்? நடுவில் குடிச்சு ஏறிட்டு நான் அவங்க ஐடியா இல்லைப்பா. இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிருச்சு. நல்லா ஆற்றுல குளிச்சிட்டோம், அப்புறம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுங்க. நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி டே வந்து முடிஞ்சுது.
நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள்.